போட்டி தானே நடத்துருக்கேன், நியாயமாக நடத்துங்க. அந்த பையன் தான் ஜெயிச்சான். இவன் எப்படி ஜெயிப்பான்? அடியே வாங்கல, சும்மா படுத்துருக்கான். அவனை போய் ஜெயிச்சான்னா என்ன அர்த்தம்? அப்போ அவன் விளையாடுறவங்க இல்லையானோன்னா கும்பல் கூட எல்லாம் முத்துராமன் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஜெய்சங்கர் சாரும் ஒரு மிகப்பெரிய வள்ளல்னு கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய வள்ளல் சார். அதாவது திருச்சியில் ஒரு வாட்டி பெரிய வெள்ளம் வரும். அந்த காலத்தில் 1000 மூட்டை அரிசி வந்துருக்கு. எங்கள் கடைக்கிட்டாரங்க எங்கள் அண்ணன் பார்த்துட்டாங்க, ஜெய்சங்கரை பார்த்துட்டாங்க. ஜெய்சங்கர் பார்க்குறதே பெரிய விஷயம். எங்கள் அண்ணன் ஜெய்சங்கர், ஐயோ ஜெய்சங்கர் அண்ணன் ஜம்ப் பண்ணி ஓடி வராங்க. எங்கள் அண்ணன் பிரேக் டைமில் வந்து சிவாஜி சார் சொல்கிறார், டேய் அந்த தடிமாடுங்களை கூப்பிடுங்கடா. யார் தடிமான ஃபைட்டர் கூட சொல்கிறாரு, கூப்பிடுங்கன்னா எனக்கு அவர் மேலே அப்செட் ஆகிட்டேன். டேய் என் தம்பிங்கடா அவங்க, என் தம்பியை நான் அப்படி தான் கூப்பிடுவேன், அடுத்தவனை கூப்பிடுவேன். என் தம்பி அப்படி கூப்பிடுவேன், அவனை என்ன தடிமானு கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா, கூப்பிட்றான் என்ன அப்படின்றாரு. நான் மிரண்டுட்டேன். விஜய்லாம் எங்கள் வீட்டுக்கு நிறைய வாட்டி வந்திருக்காரு. விஜயகாந்த் வந்திருக்காரு. 2 பேருக்கும் அடித்தேன். 70 அடியில் கட்ட விட 2 பேருக்கு 2 பக்கம் வச்சேன். நிறையா படங்கள் பண்ணேன். 13 ரூபா, பிரியமுடன், பகவதி, ஷாஜகான், சுக்கரன், இந்த மாதிரி நிறையா படம் நானும் பண்ணேன். எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். நாங்கள் எங்கன்னா வெளியூரில் தங்கினா பக்கத்து ரூம் தான் போடுவோம். 78 வந்து நெல்லை சுந்தரராஜனுங்கிற ஒரு ஃபைட் மாஸ்டர், அவர் வந்து விஜயகாந்துக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு கூப்பிட்டு போனார். நான் ஃபஸ்ட்டு போன அன்றைக்கே வந்து சிலம்பெல்லாம் இது பண்ணிட்டு நான் கிளம்பும்போது சாப்பிடு அப்படின்னாரு. இல்லைண்ணே நான் வீட்டில் சாப்பிட்டு தான் போனோம் என்ன அப்படின்றாரு. அவர் இன்னொரு எம்ஜிஆர் சார். ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து அந்த வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் போட்டு உட்காருவார். ரூம் அந்த சாலையம் கூட்டமாக நிற்கும் சார். பணம் செக்கு போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். காலேஜ் படிக்கிறது. விஜயகாந்த் தான் சரவணாங்கிற ரேஞ்சுக்கெலாம் உயர்ந்தார். திடீர்னு அவர் ஏன் கீழே போனார்னு தெரியல. அவருக்கு தான் முதல்ல இளைய தளபதிங்கிற பட்டமும் இருந்துச்சு. கரெக்ட், அவர் தான் இளைய தளபதி. ஏன்னா எங்கள் வீட்டிலே போஸ்ட் ஓட்டினார் இளைய தளபதி. அவர் டி நகரில் இருந்தார். இளைய தளபதி சரவணன் தான் இருக்கும். அப்புறம் வந்து அவர் ஏதோ தெரில சார், சூழ்நிலைகள். அதான் சினிமா வந்து சார், நாங்கள் டேய் நீ என்ன பண்ணுவான்னு கேட்குறேன். டேன்னு தான் சொல்கிறேன். நான் அந்த மரியாதை போயிடுச்சு எனக்கு. ஏன்னா பேசுகிறது தானே, அவன் என்ன பேசுகிறான்னா அதுதானே சார். டேய் என்னடா பண்ணுவானு, ஏய் ஆடேங்கிறான். என்கிட்ட சிலம்பு சட்டை போடுறேன்னு நான் கேட்குறேன். அவர் தானே கேட்டார் எல்லாரையும், நான் என்கிட்ட போடுறேன்னு கேட்குறேன். எங்கள் கூட இருக்கவங்களுக்கு தெரியாது நான் சுற்றுவேன்ட்டு. ஏன்னா நாங்கள் தனியாக தானே சுற்றிட்டு இருக்கேன். இவங்களுக்கே தெரியாது. தங்கம் பேசாமல் அவர் பெரிய ஆள் பொருளுக்கு மீசெல்லாம் வச்சுருக்காரு. என்கிட்ட வேலை செஞ்சார். கடைசியில் அவர் என்கிட்ட வேலை செஞ்சார். இருந்தார். எதாவது பார்க்கலாம் அப்படின்னு சிலம்பு அவர்கிட்ட இருக்கா, சிலம்பு அவர்கிட்ட சொல்லுவோம் சுற்றுங்க அப்படின்னு. அவரை ஏன் நீ சுற்ற முடியாது, நீ சுற்றுனாரு. நான் சுற்றினா பயந்து ஓடிடுவார். நான் எடுத்து அப்படி சொல்லலாம் சார் எடுத்தோடனே எங்கள் பசங்களே மறந்துட்டாங்க. அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவங்க கண்ணுக்கு தெரியல. அடி சவுண்ட் அப்படி போட்டு அப்படி தொட்டத்துட்டு அப்படி நின்ன உடனே அந்த ஆள் கம்ப வச்சிட்டான். ஏய் சின்ன பையன் வந்துலாம் நான் சண்டை பண்ண, ஏய் நீ சின்னவனை பெரிய நான் சண்டை போடணும் இல்லை உதவிப்பாங்கன்னுட்டேன். இந்த ஆள் வச்சுட்டு போயிட்டான் சார். அங்கே ஒய்எம்சியில் முக்கியமான ஆள் அந்த ஆள், எனக்கு தெரியாது. இவன் பேசி வச்சா முதலே செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ணி இவன் நான் தோத்தவன் அடிச்சணும், அவன் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காங்க. இது வந்து சீஃப் கெஸ்ட் முத்துராமன் ஐயா, அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. இப்போ என்னென்னா நான் அது வரைக்கும் வந்துட்டேன். லாஸ்ட்டு போட்டி லாஸ்ட்டில் இப்போ அவர் தோத்துட்டாருன்னு நான் வந்து மின்னு. அது வரைக்கும் என்கிட்ட ஒயிட்டு எல்லோ ரெட்டு போட்டிருப்பாங்க. ரெட்டை தாண்ட வச்சுருவேன். ஒயிட்டு 1, எல்லோ தாண்ட 2, ரெட்டு தாண்ட 4 புள்ளி. நான் வரும்போது நான் ரெட்டு தாண்டிடுவான். ஏன்னா சம்பு குத்துறதுக்கு அவன் கண்ணு தெரிஞ்சா தானே ஓடிடுவான் அவன். இப்படியே பாயிண்ட் வாங்கினேன். இப்போ ஏதோ இப்போ ஃபிட் பண்ணிட்டாங்க சார். ஃபிட் பண்ணால் இப்போ ஒருத்தன் வரான். நான் அதே மாதிரி வேகமாக சுற்றுவேன். ஏன்னா லாஸ்ட் இல்லையா, கம்பு கண்ணுக்கு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அடிச்சிட்டேன்னு விழுந்துட்டான். அடித்தாக்கா மார்க் இல்லை அவனுக்குன்றான். உடனே மார்க் இல்லைன்ட்டாங்க. ஆமாம், எனக்கு தெரியல. நான் அடிக்கலாண்ணா அடித்தா எனக்கு தெரியல. அவன் கம்பு பட்டால் எனக்கு உணவு தெரியும். நான் சொல்ல நான் அடிக்கலைங்க, தொடவே இல்லை. அவர் தொடவே இல்லைங்கிறேன். ஏன்னா இது முத்துராமன் சார், நான் அந்த பக்கம் இருக்கேன், அவன் அந்த பக்கம் இருக்கான். இவருக்கு தெரியும் கேமரா கம்பு படுதா இல்லையான்னு தெரியும்ல. அவர் பார்த்துட்டாரு. இவர் இல்லை கூட எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இங்கே நடத்துனவங்க சொல்கிறாங்க இல்லையா, அவனே அவங்க அப்படின்னோடனே நான் அப்படியே ஓரமாக உட்காந்தேன். முத்துராமன் சார் இருந்துச்சு வெளியே போகிறாரு. சார்ண்ணா ஒரு போட்டி தானே நடத்துறீங்க, நியாயமாக நடத்துங்க. அந்த பையன் தான் ஜெயித்தான். இவன் எப்படி ஜெயிப்பான்? அடியே வாங்கல, சும்மா படுத்துருக்கான். அவனை போய் ஜெயிச்சான்னா என்ன அர்த்தம்? அப்போ அவன் விளையாடுறவங்க இல்லையானோடனே கும்பல் கூட எல்லாம் முத்துராமன் சார் சப்போர்ட் பண்ணிட்டான். டாப் ஹீரோ இல்லை சார் என்ன இல்லை, கொடுத்துடலாம். அவர் கூடுமோ இல்லை, என்னை கூப்பிட்டு தூக்கிட்டு அதுதான் ஃபஸ்ட்டு அவர் காலில் வந்து கும்பிட்டேன். அவர் கையால் தான் நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு சிலம்பத்தில் 1971 ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு வாங்கினது அவர் தான் காரணம். அது பெரிய இதில் சார். இன்றைக்கும் வீட்டில் வச்சுருக்கேன் சார். அவர் பேர் வச்சேன். நீங்கள் சொன்ன போது தான் இன்றைக்கி அவர் ஃபோட்டோ ஓட்ட போகிறேன். இன்றைக்கி போய் அவர் ஃபோட்டோ ஓட்ட போகிறேன். ஏன்னா கரெக்ட் தான் இருக்குது, அந்த மனசில் இருக்குது. ஃபோட்டோ ஓட்டணும். ஏன் அதை ஒட்டிருக்கேன்னால அதில் எழுதலான்னு, ஆனால் எழுதுனா தப்பாகிடுமோ சார். அதில் அந்த பரிசில் எழுதக்கூடாதோ? அதில் எழுதாதீங்க சார். அதில் எழுத ஃபோட்டோ ஓட்டலாம்ல, பக்கத்தில் ஒட்டிடலாம். ஆமாம், ஏன்னா ஒட்டி எழுத போகிறேன். இவரால் தான் அந்த இது வாங்கினது என்ன தெரியல. எனக்கு என்னமோ நீங்கள் சொன்னோன்னே எனக்கு தோணுது. உண்மையில் அது கார்த்திக் சார்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் நான்.
அவரோட பணியாற்ற அனுபவம் யார்கிட்ட முத்துராமன் சாரோட. பண்ணியிருக்கேன். நான் அப்போ சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் தான் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரு. ஏன்னா அந்த பாசம் உண்மையாக பேசுகிறோம் சார். அதான் அப்படி சார் அவங்களாம் வந்து கடவுளுக்கு நீங்கள் சார். அது மாதிரி ஜெய்சங்கர் சார் என் மேலே என்னை இதயக்கணி தான் கொடுப்பார். என் மேலே அவ்வளோ அன்பு. ஜெய்சங்கர் சாரும் ஒரு மிகப்பெரிய வள்ளல்னு கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய வள்ளல் சார். அதாவது நான் உதாரணமாக சொல்கிறேன், திருச்சியில் ஒரு வாட்டி பெரிய வெள்ளம் பார்த்துங்க. அந்த ஸ்ரீரங்கமெல்லாம் முங்கிருச்சு. முங்கிருக்கும்போது அந்த காலத்தில் 1000 மூட்டை அரிசி வாங்கி கொடுத்தாரு. அப்பா எம்ஜிஆர் ஆட்சியை போனேன். 1000 மூட்டை அரிசி வாங்கி கொடுத்தாரு பார்த்துங்க. எனக்கு அதுக்கு முன்னாடியே எனக்கு முத்துராம் சார் தெரியும். எப்படின்னா நான் வந்து குன்றத்தூரில் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு இது ஜெய்சங்கர் தெரியும். குன்றத்தூரில் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வரும்போது குன்றத்தூர் முருகர் கோயில் ஷூட்டிங் நடக்குது. சும்மா ஷூட்டிங் போகிறேன், ஷூட்டிங் பார்க்க போகிறேன். ஏதோ ஒரு படம் ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சும்மா இருக்கேன், கிக்கை தூக்கி அடிக்கிறேன். அப்படி ஜெய்சங்கர் பார்த்துட்டார். வந்துருங்கவா அப்படின்னாரு. என்ன என்ன கரெக்டாக பிளாக் பெல்ட்டுங்க. அப்படியா, வேறு என்ன தான் சிலம்பம் சுற்றுவேன். இங்கே சுற்று சிலம்பம், அது சிலம்பம் ஃபைட்டு கொடுக்குற சிலம்பம் சுற்றுறேன். அவர் எந்திரிச்சு நின்று கை தட்டார். சூப்பர் மாஸ்டர், என்ன சீனில் போடுங்கிறாரு. சும்மா ஏதோ நிற்கிற சீன் கொடுக்குறாங்க. அவர் ஃபைட்டில் இல்லைல்ல, சும்மா கொடுக்குறாங்க. அவர்கிட்ட நடிக்கிறேன். சாப்பிட என் கூட தான் சாப்பிடணுங்கிற, என் கூட அவர் கூட சாப்பாடு வைக்கிறார். நான் யாருன்னெலாம் தெரியாது, அவர் கூட சாப்பிட வைக்கிறார். ஷூட்டிங் முடிஞ்சு பேக் ஆகும்போது ரொம்ப தேங்க்ஸ் நன்றி அப்படிங்கும்போது எங்கே போனோம் குன்றத்தூர். அப்போல்லாம் பஸ்ஸெலாம் கிடையாது, நடந்தான் போனோம். ஆனால் மலைக்கோயிலேருந்து நடந்தான் போனோம். சரி வண்டியில் இறங்குறாரு. அவர் ஃபியட் ஒயிட் கலர் வச்சுருந்தார். நடந்து அவர் வண்டியில் இறங்க பயம். ஏன்னா இவ்வளோ பேர் நடிக்கிறேங்க ஜெய்சங்கர் சார் ஏறு அப்படின்னு சும்மா முன்னாடி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. அவர் கூட உட்கார வைக்கிறார். டிரைவர் பின்னாடி வைக்கிறாரு, மேக்கப்லாம் பின்னாடி, நான் அவர் முன்னாடி உட்காரேன். வண்டி ஓட்டினார் பாருங்கள் புயல் வேகத்தில். ஏன்னா அப்போல்லாம் ரோட்டில் யாரும் ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. இப்போல்லாம் கச்ச கச்சம் கூட்டலாம், அப்போல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அடி ஒரு 4 நிமிஷம் அண்ணன் எங்கள் கடை அண்ணன் கடை தான் அப்படின்றேன். எங்கள் கடை கிட்ட இறங்க எங்கள் அண்ணன் பார்த்துட்டாங்க, ஜெய்சங்கரை பார்த்துட்டாங்க. ஜெய்சங்கர் பார்க்குறதே பெரிய விஷயம். எங்கள் அண்ணன் ஜெய்சங்கர், ஐயோ ஜெய்சங்கர் அண்ணன் ஜம்ப் பண்ணி ஓடி வராங்க. எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க, பையன் என்ன மாதிரி பண்ணுறான் தெரியுமா அப்படின்னு எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு போயிட்டார். அவர் ஸ்டைலில் சொல்லிட்டு போயிட்டார். அதை வந்து ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட சொல்கிறேன், என்னை இதயக்கணின்னு கூப்பிட்றாரு. கடைசி வரைக்கும் என்னை இதயக்கணின்னு கூப்பிட்டார். அவ்வளோ ஃபைட்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பாக்கியம் அவர்கிட்ட. ரவிச்சந்திரன் சார்லாம் ஃபைட் பண்ணுங்க. ஏன்னா என்னமோ ஒரு அதுக்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரை தொட்டேன், இல்லை அவர் பக்கத்தில் நின்னேன், இல்லை அவர் என்னை தொட்டார். இதனால நான் இந்த வெற்றிக்கு காரணம் அவர் தான். இப்போ பொதுவாகவே வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எம்ஜிஆர் செட்டு, இது வந்து சிவாஜி சார் செட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஆக்டர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ சோஃபார் சொன்னபடி பார்த்தா எம்ஜிஆர் சைட் மட்டும் தான் நடிச்சிருக்கு. சிவாஜி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுதான் பெரிய காமெடி. என்னென்னா குன்றத்தூரில் அந்த கொல்லச்சேரின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது ஒரு ஃபைட்டு பாலாஜி சார் படம். நடிகர் பாலாஜியில் ப்ரொடியூசர் மாதவன் மாஸ்டர் வந்து ஃபைட் மாஸ்டர். என்ன கூப்பிட்டு போயிருக்கேன். நான் தான் கிக்கெல்லாம் அடிச்சோன்னே எல்லாம் மறந்துட்டாங்களா, இல்லை எல்லா மாதம் பிஸி ஆகிட்டேன். நான் கம்போசிங் நான் தான். ஏன்னா நான் ஸ்டைலாக பண்ணுவேன். அந்த பஞ்சஸ் கிக்ஸ்லாம் ஸ்டைலாக. ஆனால் எல்லா மாதம் போட்டி போட்டு கூப்பிட ஆரம்பித்தாங்க. 1.25 சம்பளம்னா ஒரு நாளைக்கு 4 ஒர்க் பண்ணுவேன். 4 மாதம் கொஞ்சம் தங்கத்தை கொஞ்சம் அனுப்புங்க, மாதத்துக்குள்ளே பெர்மனண்டாக அனுப்புவாங்க. இப்படி போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ சிவாஜி சார்ட்ட உட்காந்துருக்கு. பிரேக் டைமில் வந்து சிவாஜி சார் சொல்கிறார், டே அந்த தடிமாடுங்களை கூப்பிடுங்கடா. யார் தடிமானா ஃபைட்டர்ஸை கூட சொல்கிறாரு. கூப்பிடுங்கன்னா எனக்கு அவர் மேலே அப்செட் ஆகிட்டேன். ஒரு படம் பாசமலர்லாம் தேட்டரில் செத்து பழச்சிருக்கேன். அந்த படம் பார்க்கும்போது கூட்டம் அப்படி இருக்கும். என்னடா இப்படி சொல்கிறாரு ஃபைட்டர்ஸை, என்ன சொல்லலை. ஆனால் ஃபைட்டர்ஸை என் சகோதரன் தானே, சொல்லக்கூடாதுல்ல. ஆனால் அடுத்து பிரேக் முடிஞ்சுன்னா கம்போஸ் பண்ண சார், நான் இந்த ஆள் கூட ஃபைட் பண்ண மாட்டேங்கிறேன். இப்படியே சொல்கிறேன் மாதா மாஸ்டர்கிட்ட. டேய் சிவாஜி யார் தெரியுமா? தெரியுங்க, அவர் ரசிகர் தானே, ஆனால் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. இது கவனிச்சிட்டார் சிவாஜி சார். ஏய் மாதவா என்னடாங்க அப்படின்னாரு. நான் இவர்கிட்ட பண்ண மாட்டேங்கிறேன். அவர் கேட்குறாரு, காதில் கேட்டுச்சு. கூப்பிட்றா அவனுங்கிறாரு. ஏய் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறாரு. என்னடாங்கிறது எனக்கு அவமாரியாக தான் நினைப்பேன். நானும் அப்படி பேசிடுவேன். என்னடா நான் அவரை பேசுவேன், நான் அப்படி தான் எனக்கு வாய் வரும். நான் ஒன்று அப்படியே கோபமாக நிற்கிறேன். ஏன்னா ஒன்று இல்லை, அண்ணன் கூட இருக்கார் எம்ஜிஆர் கூட. எம்ஜிஆர் அண்ணன் கூட இருக்கா? அண்ணன் கூட இருக்காப்ல, இங்கே வாடா தோல்ல கை விட்டார். அண்ணன் கூட இருக்கியா? சரி ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகி, என்ன உனக்கு பிரச்சனை? இல்லை நான் உங்கள் தீவிர ரசிக்கேன், எங்கள் அக்காலாம் அவங்க மேலே அவ்வளோ உயிர் வச்சுருப்பாங்க, நீங்கள் தடிமாடுங்கள்லாம் ஃபைட்டரை கூப்பிட்றீங்க. டேய் என் தம்பிங்கடா அவங்க, என் தம்பியை நான் அப்படி தான் கூப்பிடுவேன். அடுத்தவனை கூப்பிடுவேண்ணா, என் தம்பி அப்படி கூப்பிடுவான். அவனை என்ன தடிமாடு கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா, கூப்பிட்றான் என்ன அப்படின்றாரு. நான் மிரண்டுட்டேன். அதாவது சிவாஜி சார் ஒரு நடிகர் திலகம் அப்படின்னு மட்டும் மக்கள் அப்படி நேசிக்கிறவர். நான் உண்மையிலே மிரண்டேன். சத்தியமாக நான் என்னை அவமானப்படுத்தினேன்னா என்னை அவமானப்படுத்திக்கிட்டேன். என்னடா அது இப்படி அன்பா அண்ணன் தம்பிங்கிறாரு, நான் முட்டாள் மாதிரி சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே தப்பாக நினச்சிக்கிறேங்க ஒன்று. இல்லைடா நீ அண்ணன் கூட இருக்கால, நீ அப்படி தான் நினைப்பேன். ஐயோ அண்ணன் கூட இருந்தால் அப்படி நினைப்பானா, அண்ணன்லாம் உங்களை பற்றி அவ்வளோ சொல்லுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் ஃபைட்டர் எல்லாம் கம்போஸ் பண்ணோன்னே அவர் கண்டினியூவாக என்ன போட சொன்னார். வீட்டுக்கு கூப்பிட்டாரு. போனேன். வீட்டுக்கு கூடும்போது அவர் அந்த லீவ் அன்னைக்கு கூப்பிட்றாரு. அந்த தோளில் ஒரு இது போட்டு வருவார் பார்த்துங்க, அந்த ஜிப்பாக தான் போட்டுருவார். பேண்ட் ஷர்ட் நம்ம போட்டு அப்படி ஒரு ராஜ நடைன்னு சொல்லுவாங்களே சார், ராஜ நடை வந்து ஊஞ்சலில் அவர் கூட உட்கார வச்சார். நடு வீட்டில் ஊஞ்சல் வச்சுருவார். அங்கே போய் சாப்பிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சேன் அவரோட பாச மலர்லாம் அப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டேன். அதாவது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான். இப்போ நான் கூட அன்றைக்கி வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா அவர் கடைசி வரைக்கும் எனக்கு அவர் தப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த இடத்துலேயே அவர் என்னை நிவர்த்தி பண்ணார். அதனால் அவர் கடவுளாக தெரிஞ்சார். அவர் செத்த அன்னைக்கெல்லாம் அன்னைக்கு செத்த அன்னைக்கு போனால் அடுத்த நாள் எடுக்கிற வரைக்கும் நான் வெளியே போகல சார், சாப்பிட கூட போகல. பிரபு சார் சொல்ல என்ன சாப்பிடுங்க பின்னாடி வேணும், இல்லை வேணாம். ஏன்னா அவ்வளோ பாசமான மனிதர். ஏன்னா ஜாதி பேரை கூட தான் கூப்பிடுவார். எல்லாரும் அப்படி தான் கூப்பிடுவார். அவர் என்ன அப்படி தான் கூப்பிடுவார். கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் அப்படி தான் கூப்பிடாரு. நான் 2-3 ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துலாம் கூப்பிட்ருக்கேன், வந்திருக்காரு. அந்த மாதிரி என் மேலே அவ்வளோ பாசம். உண்மையிலே அது என்னமோ தெரில சார், எனக்கு அந்த பாக்கியம். என் பையங்கள்லாம் ரஜினி சார் தலைமை. ரஜினி சார் இருக்கிற விஜய் எல்லாமே வந்தாங்க. விஜய்லாம் எங்கள் வீட்டில் நிறைய வாட்டி வந்திருக்காரு. விஜயகாந்த் வந்திருக்காங்க. எல்லாமே நம்ம வீட்டில் அதாவது என்னை வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர்லாம் நினைக்காம அவங்க கூட பிறந்தவங்க தான் நினச்சேன். விஜய் சார்லாம் வந்து விஜயகாந்த் சார் ஃபஸ்ட்டு வெளியில் ஃபங்க்ஷன் என் ஃபங்க்ஷன் தான் கலந்துக்கிட்டார். விஜய் சார் அதுதான் கலந்துக்கிட்டாங்க. ஜிம்மு திறக்கிற 2 பேரும் தான் திறக்கிறாங்க. இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாச பிணைப்பு, அதுக்கு காரணம் நானாகவும் இருக்கலாம். அது ஒரு மறக்க முடியாத சம்பவம் இல்லை சார், நீங்கள் ஜிம்மு திறக்கிறதுக்கு 2 பேரையும் இன்வைட் பண்ணது? லைக் சார் அது வந்து நான் வேறு ஒரு ஹீரோவாக கூப்பிட்டுருந்தேன். அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், என் ஸ்டூடெண்ட்டு. நான் கூப்பிட்டுருந்தேன். வரேன் ஒரு 6 மாதம் எடுக்கடிச்சிட்டார். நான் ஒரு 40-50 லட்ச ரூபாய்க்கு போல் அப்போ 50 லட்ச ரூபாய்க்கு ஜிம்மு திறக்கிறேன். ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லாம் லேட்டஸ்ட்டு கண்ணாடி ஃபுல்லாக கண்ணாடி போட்டு திறக்கணும். அவ்வளோதான், திறக்க வரல. அப்படிங்கும்போது அவங்க அந்த ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்கிறார், அண்ணெல்லாம் இப்போ வர முடியாதுப்பா. இல்லைண்ணே அண்ணன்ட்ட ஒரு அடிச்சு கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். நான் கேட்குறேன், அவர் வரேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அண்ணன் அப்போ சொன்னாப்புலப்பா வரமாட்டாருப்பா, நீ வேறு யாரையும் வச்சு தர விட்டார். அது இவங்களுக்கு தெரியணுங்கிறக்க கேப்டனுக்கு போடுறேன். அங்கே என்ன தங்கம் அப்படிங்கிறாரு. அண்ணன் இல்லைண்ணே ஒரு ஜிம் ஒன்று திறக்கணும், ஸ்பீக்கரில் போடுறேன், ஜிம் ஒன்று திறக்கணும், நீங்கள் வரீங்க என்ன எப்போன்னு சொல்லி நான் வந்துடுறேங்கிறார். இவர் முன்னாடியே தான். எங்கேண்ணே இருக்கேன், ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறார். சரி நான் வரேண்ணே அப்படிங்கிறார். நான் இங்கே பேசுவோம் 9 மணி. சரி அங்கேருந்து நான் இப்போ பைக்கு எடுத்துகிட்டு போகிறேன். சரி நான் கேப்டன் வர்றாரு சொல்லிட்டு போயிட்டேன். போனால் அங்கே போகும்போது வந்து 11 மணி அவர்கிட்ட போகும்போது எனக்கு டிஃபன் வாங்கி வச்சு வெயிட் பண்ணுறாரு. 11 மணி தங்கப்பழம் சாப்பிட்டானோ இல்லையே தெரில. சாப்பிட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்தோடனே என்னன்னு கேட்டார். இல்லை நான் ஜிம்மு தரேன். அதை விட சாப்பிட போதில்லங்கிறார். ஆனால் சாப்பிட்டேன். சாப்பிடுப்பா நீ என்னப்பா நீ. அவரும் அப்படி ஒரு மாதிரி மனுஷன். என் சாம்பார்லாம் ஊற்றுறாரு. ஊற்றிட்டு எப்போன்றார். ஆனால் செகண்ட் சண்டே திறக்கலாம்னு நினைக்கிறேண்ணே. வர்ற செகண்ட் ஒரு 15 நாள் 13 நாள் இருக்குது. சரி தங்க வச்சுக்க நான் வந்துடுறேன் அப்படிங்க. எப்போன்னா 6 மணி 4-6 ராகாலம் 6 மணிக்கு மேலே வச்சுக்கேன் நான் வந்துடுறேங்கிறார். சரி வரும்போது விஜய் தம்பி விஜய் வர. ஓ தம்பி வராப்லையா, தம்பிக்கு தான் பேண்ட் வைக்கணும், தம்பி தான் கட்ட விடணும், எனக்கு ஒன்று அடிக்க விட நான் வந்துடுவேன். என்னடா வருவாரா மாட்டாரா, இவர் பேனர் அடிக்க மாட்டாருன்னு அர்த்தம் இல்லையா. இவர் வரான்னு எனக்கு தெரியும், என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியணும்ல, என்ன சார்ந்தவங்க தெரியணும். அதான் தம்பி வராப்ல, அவர் பேச அடிச்சு விடு பரவாயில்ல நான் வந்துடுறேன்ட்டு. சரி நீ சாப்பிட்டு என்ன பண்ணுறதே போகும்போது மேக்கப் பண்ண வந்தான். அவர் வரமாட்டார், ஷூட்டிங் இருக்குது அவருக்கு. எங்கே ஷூட்டிங்? சென்னையில் தான். அப்புறம் செகண்ட் சண்டெல்லாம் பணம் கட்டணும். ஒரு பணம் கட்டினா ஷூட்டிங் பண்ணலாம். பணம்லாம் கட்டியாச்சு. ஏன்னா திருப்பி வந்தேன். ஏங்க வரலன்னா சொல்லணும்ல, வரேன்னு சொல்லிட்டு, ஏன்னா உரிமையாக பேசுவேன் என் ஸ்டூடெண்ட் அவர். நீ வரேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஷூட்டிங் வச்சுருக்கேன். ஷூட்டிங் தான் நான் ஒன்று ஃபங்க்ஷன் வரமாட்டேன்னா வருவேன், நீ போ. வருவார், அவ்வளோதான். இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வருவார். விஜய் சாருக்கு ஃபோன் பண்ணுறேன். விஜய் சார் மகாபலிபுரத்தில் ஷூட்டிங் இருக்காரு சார், உங்களை பார்க்கணும். எதுக்குன்னாரு. சும்மா தானே பார்க்கணும். சும்மா பார்க்க வீட்டுக்கு வாங்க, எங்கே ரொம்ப தூரம் இருக்குது, ஏன் எங்கே வரீங்கிற பார்க்கணும் அப்படின்றேன். சரி வாங்கங்கிறார். போகிறேன். ஷூட்டிங் நடந்துட்டு போனோடனே அங்கே ஷூட்டிங் எடுத்துகிட்டு வந்தார். என்ன இவ்வளோ தூரம் ஏன் வரீங்கன்னாரு. ஜிம் ஒன்று திறக்கிறேன். வரேன். செகண்ட் சண்டே அன்னைக்கு வரேன். கேப்டன் வர்றாரு. அண்ணன் வர்றாரா? அண்ணனுக்கு மட்டும் தான் பேர் அடிங்க, எனக்கு அடிக்காதீங்க. 2 பேருக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார். நான் சொன்னேன் சார் அவரும் இதே தான் சொல்கிறாரு, நீங்களும் அதே சொன்ன பேசிக்கிட்டீங்களா அப்படின்னு. இன்னும் இதே சொன்னாரா அப்படின்னா உங்களுக்கு தான் அடிக்க சொல்கிறாரு. இல்லை ஆமாம் சார் அண்ணனுக்கு மட்டும் அடிங்க, நம்ம என்ன பொண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் 2 பேருக்கும் அடித்தேன். 70 அடியில் கட்ட விட 2 பேருக்கு 2 பக்கம் வச்சேன். ஒரு கிட்டத்தட்ட எங்கள் எம்ஜிஆர் நகர் ரோடெலாம் தாண்டி அங்கே வரைக்கும் கூட்டம், அவ்வளோ கூட்டத்தை வச்சேன். ஏன்னா விஜயகாந்த் வந்தார், விஜய் சார் வந்தார், அப்புறம் வந்து வடிவேலு, விவேக்கு, ராமராஜன், பாண்டியராஜன், மும்தாஜ், டாப் ஹீரோயின் மும்தாஜ் எல்லாம் என் ஸ்டூடெண்ட்டு எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து கூட்டம் எகிரிச்சு. அது மாதிரி இது ஒரு கூட்டம். ஜெயலலிதாமா கேட்டாங்க, என்ன உங்கள் கூட்டத்தை யாரும் கூட்டம் முடியலன்றாங்களா அப்படின்னா. அவ்வளோ கூட்டம் திறந்து போச்சு. அது எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு உண்மையில். அவர் அதே மாதிரி விஜய் சார் என் பையன் ஹீரோ ஆகுமோ வந்தார். எல்லாமே நம்ம குடும்பத்தில் எல்லாத்துக்கும் அவர் வந்திருக்காரு.
எல்லாமே நல்லபடியாக. ஏன்னா நான் அவருக்கு அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், அந்த வயசில் நான் ட்ரெயின் கொடுத்துருக்கேன். அந்த ட்ரைனிங் கொடுக்குறது எப்போ சார் ஆரம்பிச்சது? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கோ அப்படி ஒரு சினாரியோ அமையணும்ல. இல்லை சார், விஜய் அதாவது ஆம்பூர் அரசு பாபு எஸ்.ஏ. சந்திரசேகர் படம் அத்தனையும் ஆம்பூர் பாபு தான் பண்ணார். நான் அவர் கூட இருக்கேன், நல்லா அங்கே போயிடுவேன். போகும்போது அவங்க சின்ன சின்ன படம் பண்ணுவோம். இப்போ தம்பி குழந்தையா இருந்தாப்புல அப்போவே வந்து அவர் சொல்லுவார், அவங்க அப்பா கொஞ்சம் கொடுத்து வை. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி திங்கிங் இருந்துச்சு, ஆனால் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு கண்ணகி, வெற்றி, சபாஸ், இது மாதிரி எல்லா படத்துலையும் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிடுவார். அப்போ கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருந்தோம் அந்த டைம்லேயே. அப்புறம் திருப்பி ஹீரோவாக நடிக்கிறேன்னொடனே நான் ஒரு ட்ரைனிங் கொடுக்க போனேன். அப்புறம் ஹீரோவாக நடித்தார். நானும் அப்புறம் படம் நிறையா படங்கள் பண்ணேன். ஒரு 13 படம், பிரியமுடன், பகவதி, ஷாஜகான், என்றும் காதல், சுக்கரன் மாதிரி நிறையா படம் நானும் பண்ணேன். எங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். நாங்கள் எங்கன்னா வெளியூரில் தங்கினா பக்கத்து ரூம் தான் போடுவோம். காலைல முதல்ல யார் எழுப்புறதுங்கிற பந்தயம். அவர் தான் எழுப்புவார் என்ன. நான் அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நான் போய் கதை தட்டிட்டு இருப்பேன், அவர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பார். இது மாதிரி ஒரு நல்ல, அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் எப்படி இருக்கார் பாருங்க, எங்கே இருக்கார் பாருங்க. நிறைய ஹீரோக்களுக்கு நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறது எப்போ சார் ஆரம்பிச்சிங்க? இல்லை சார், எனக்கு வந்து 1978 வந்து நெல்லை சுந்தரராஜனுங்கிற ஒரு ஃபைட் மாஸ்டர், அவர் வந்து விஜயகாந்துக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு கூப்பிட்டு போனார். விஜயகாந்துக்கு வந்து அவர் என்ன ஒல்லியா சின்ன பையனாக நினைப்போம். அப்படிலாம் இல்லை, இவன் என்ன மாஸ்டர் பண்ணுவான் அப்படிங்கிறாரு. சுத்த பாரு அப்படின்னாரு. கம்பு சுத்தம்னா அவர் மிரண்டார். அவர் குத்து வரிசை அடித்தேன், கராட்டே கிக்ஸ்லாம் அடித்தேன். அவர் என்ன இவ்வளோ கற்றுக்கிட்டியானார். 36 கலை பண்ணுவேன்னு. 36 கலையானா பேர் சொல்கிறேன். இவ்வளோ நான் கற்றுக்கணும் எவ்வளோ 6 வருஷம் ஆகணும். சினிமாக்குன்னா ஒரு வாரத்தில் கற்று கொடுத்துட்றேன். இல்லை ஒரிஜினலாக கற்றுக்கணும். சரி ஒரு 6 மாதம் தரேன். 6 மாதம் டெய்லி காலையில், அப்போல்லாம் ஷூட்டிங் தான் கிடையாது. எம்ஜிஆர் வீட்டில் நேராக அங்கே போவேன். இங்கேருந்து என்ன அவர் பைக்கை வச்சுருந்தார். பைக்கில் கொண்டு என்னை வந்து குன்றத்தூர்லேயும் விட்டுருக்காரு, வடபழனி பஸ் ஸ்டாண்ட்லேயும் கொண்டு விட்டுருக்காரு. ஸோ அது மாதிரி எங்களுக்குள்ள அவ்வளோ அண்டர். ஆனால் அந்த ஆரம்ப காலகட்டமாக இருந்திருக்கும். ஆரம்ப காலகட்டம். எப்படி சார் பழகுவார் அந்த டைமில்? சார் அவர் இன்னொரு எம்ஜிஆர் சார். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு எம்ஜிஆர் வந்து சாப்பிடலன்னா டென்ஷன் ஆகிடுவார். இவர் அடிச்சிடுவார். யார் கேப்டன் சாப்பிடலன்னா அவ்வளோதான் அப்படிம்பாரு. படான்னு அடிச்சிடுவார். அப்படின்னா அன்பு அடி, சாப்பிட்டு தான் போனோம் பாரு. அது மாதிரி நான் ஃபஸ்ட்டு போன அன்றைக்கே வந்து சிலம்பெல்லாம் இது பண்ணிட்டு நான் கிளம்பும்போது சாப்பிடு அப்படின்னாரு. இல்லைண்ணே நான் வீட்டில் சாப்பிட்டு தான் போனோம் என்ன அப்படின்றாரு. அதாவது இப்ராஹிம் சாப்பிட சொல்ல அப்படின்றாரு. கூப்பிட்டு போய் டிஃபன் கொடுத்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லார். இல்லை நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வராங்க, சாப்பாடு கஷ்டப்படுறாங்க, அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே டிஃபன் உண்டு. அப்போ அப்கமிங் ஹீரோ என்ன சார் எப்படின்னா சொன்னார், மாஸ்டர் மிருகமெல்லாம் எடுத்து வாழும், எடுத்து கடிச்சு தின்றோம், மனுஷன் கொடுத்து வாழணும், நம்ம கொடுத்து வாழணுமே, யார் இல்லையோ அவங்க கொடுப்போம். நான் சொன்னேன், சார் நீங்கள் இன்னொரு எம்ஜிஆர் சார் அப்படின்னேன். அப்போவுமே சொன்னேன் அதே மாதிரி பாருங்கள். அவர் நல்லா வந்தவுடனே சாலிகிராமில் ஹாஸ்பிட்டல் கட்டினார். எல்லாருக்கும் இலவசம், மாத்திரை மருந்து கன்சல்ட்டிங், டாக்டர் பார்க்குறது எல்லாமே இலவசம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காருவார் சார். ஞாயிற்றுக்கிழமை உட்காந்தோன்னா அந்த வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் போட்டு உட்காருவார். ரூம் அங்கே சாலிகிராமத்தில் கூட்டமாக நிற்கும் சார். பணம் செக்கு போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார் காலேஜுக்கு படிக்கிறதுக்கு. யார் சார் கொடுப்பா? அந்த தங்கம், இன்னொரு தங்கம், அவர் சிகப்பு தங்கம், கருப்பு தங்கம், அதுதான். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் விஜயகாந்த் இறக்கும்போது கழுகு பறந்துச்சு. அப்போ கடவுளுக்கு நிகரானவர் அவர். உண்மையிலே கேப்டன்கிட்டலாம் கேப்டன் ஏன் சொல்கிறதுங்கிறது எனக்கு தான் பெருமை, அவருக்கு பெருமைலாம் இல்லை, எனக்கு தான் பெருமை. அந்த மாதிரி ஒரு கடவுளுக்கு நான் வாத்தியாராக இருந்திருக்கேன்னு எனக்கு சந்தோஷம். வேறு யாருக்கலாம் சார் அதே மாதிரி ட்ரைனிங்? பிரசாந்த், சின்ன பையன், 17 வயசு பையன், அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். நல்லா பண்ணுவார் அவர், நல்ல ட்ரைனிங் பண்ணார், நல்ல பையன் சார். எந்த இதுவுமே இல்லை. இப்போ கூட பாருங்கள், அன்றைக்கி பாக்கியராஜ் சார் இறந்த அன்றைக்கி போகிறேன், அந்த கூட்டத்தில் எனக்கு காலில் விழுந்து வணங்குறார். அதாவது ஒரு குரு. அந்த தம்பியை வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய டாப் ஹீரோ வரணும், ஏன் வரலன்னு தெரில, வரணும், அவர் வருவார். நல்லவங்களாம் வரணும் சார். ஏதோ சில சூழ்நிலையில் வராமல் இருக்கார் அவர். அப்புறம் விக்னேஷ், அப்புறம் வந்து அருண் விஜய், சரவணன் சாருக்கும் சரவணன் சார். சார் சரவணன் சார் வந்து நாங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன கிழக்கே வரும் பாட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபிலிம் ஷீட்டில். அப்போ ஃபிலிம் ஷீட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அங்கே வந்து வராரு. அப்போ கோழி பிடிக்கிறதுக்கு நடிக்க சொல்கிறார் ராதாபாரஸ் டைரக்டர். கோழி படம் நடிக்கிறாரு. அடுத்த படம் ஹீரோ உடனே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஃபைட்டு கற்றுக்க ஆக்ஷன் படம்னோடனே நான் அப்போ வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கேன். இங்கே ஒரு இடத்துல வந்துடுவார். அங்கே வந்து நான் இருக்க மாட்டேன், என் பசங்க சின்ன பையங்க கூட்டிகிட்டு போய் எங்கன்னா பிஸ்கெட்டு முறுக்கெலாம் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்து வீட்டில் பேசிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நான் வருவேன். வந்த பிறகு தான் நான் ட்ரைனிங் கொடுப்பேன். இது மாதிரி கிட்டத்தட்ட 2 நாள் கற்றுக்கிட்டாரு. அவருக்கும் ஒரு 10 படம் கிட்ட பண்ணேன். நல்ல மனிதர் சார், நல்ல குணமானவர். அவர்
விஜயகாந்தா சரவணாங்கிற ரேஞ்சுக்கெலாம் உயர்ந்தார். ஓகே. திடீர்னு அவர் ஏன் கீழே போனார்னு தெரியல. அவருக்கு தான் முதல்ல இளைய தளபதிங்கிற பட்டமும் இருந்துச்சு இல்லையா? கரெக்ட். அவர் தான் இளைய தளபதி. ஏன்னா எங்கள் வீட்டிலே போஸ்ட் ஓட்டினார் இளைய தளபதி. அவர் டி நகரில் இருந்தார். இளைய தளபதி சரவணன் தான் இருக்கும். அப்புறம் வந்து அவர் ஏதோ தெரில சார் சூழ்நிலைகள். அதான் சினிமா வந்து சார் ரொம்ப உஷாராக இருக்கணும். நெருப்பு நமக்கு தேவை தான், விளக்கேற்றுறதுக்கு உதவும். ஆனால் பெட்ரோலை ஊற்றிட்டா நமக்கு எரிஞ்சிடும் இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று இல்லைன்னா சினிமா அடிச்சிடும். சத்யராஜ் பண்ணுறேன், அவங்க பிள்ளை கிடைக்க மாட்டேங்க. அவங்க பிள்ளை அவரும் சிவிராஜ் விஜய் சார் தம்பியில் விஜய்க்கிறாங்க. அவரும் என்ன ஸ்டூடெண்ட் தான். நிறைய பேர் மறந்துட்டேன் சார். ஏன்னா 18,000 பேர் என்ன ஸ்டூடெண்ட், நிறையா போலீஸ் ஆஃபீஸர்ஸ், நிறையா ஜட்ஜஸ்ஸு. சார் அர்ஜுன் சார் சொல்லுங்கள் சார். ஸ்டண்ட்டும் பயங்கரமாக பண்ணுவார். கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாத ரொம்ப நல்ல முடியும். அவரும் ஆஞ்சநேயர் பக்தர். ஆஞ்சநேயர் கரெக்ட். ஆஞ்சநேயர் நானும் ஆஞ்சநேயர் பக்தர், அவரும் ஆஞ்சநேயர் பக்தர். எனக்கு அந்த நுங்சாக் போஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவர் வந்து நீ ஹீரோவா நடி அப்படின்னு கேட்டார். நான் வந்து பயந்துட்டேன். முடியலன்னு சொல்லக்கூடாது. தண்ணி அடிப்பேன் அல்ல அடிக்கலண்ணே. தண்ணி அடித்தா முட்டை ஒன்றால் இந்த மருந்தே கொடுக்க மாட்டேன் உனக்கு அப்படின்னு. தண்ணி கேட்பேன், தண்ணி அடிப்பேன்னா இல்லை மரத்து இல்லைன்றோம். குடிக்காரனுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? நல்லவனுக்கு தாங்க கொடுக்கணும். நல்லவன் நல்லா இருக்கட்டும். இப்போ குடிக்காரன் கெட்டவன்லாம் சொல்ல மாட்டேன், குடிக்காதீங்கன்னு சொல்கிறேன். திருமூல 6500 வருஷம் வாழ்ந்துருக்காரு. மனிதர் தானே நம்ம மாதிரி ஒரு சாதாரணமாக அப்பா அம்மாவுக்கு பிறந்த மனிதர் 6500 வருஷம் எப்படி வாழ முடியும்? போகர் வாழ்ந்துருக்காரு. இங்கே இருக்காரு, போகர் சைனாவில் இருப்பார். அவர் எப்படி வாழ முடியும்? அப்புறம் மனிதர் தானே.